எடுத்து வெளிச்சம் போட்டு மிரட்டி இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம் உண்மையை. அப்புறம் எப்படி அவங்க நம்மள மிரட்ட முடியும்? இந்த மாசம் மட்டும் இல்ல, ஃபுல்லாவே வர 5 வருஷமும் உங்க தலைவர் விஜய வச்சு உங்களுடைய அரசியல் லட்சணத்தை எடுத்து வச்சு செய்யறதுதான் எங்களுடைய வேலையை. தம்பி, நாங்க உங்க அண்ணன் விஜயை எதிர்த்து ஒன்னே நாங்க கட்சி நடத்தல, அதுக்காகவும் நானும் பேசல. தமிழ்நாட்டின் அரசியல்ல எங்களுடைய அரசியல் கொள்கைக்கு எதிராக இருக்கிறத அதை எடுத்து வச்சுதான் நாங்களாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ முழுக்க முழுக்க வன்மத்தோட பேசிட்டு இருக்க. அது எப்படி சொன்ன? சீமான் அவர்களை எதிர்த்து தான் நான் இந்த மாசம் ஃபுல்லாவே வீடியோ போட போறேன். டேய் தம்பி, நீ வந்த நாள்ல இருந்து சீமானை மட்டும்தான் எதிர்த்துட்டு இருக்க. இப்போ என்னைய எடுத்துக்கிட்டா நானே ஒரு சில வீடியோல உங்கள் முதல்வருக்கு ஆதரவா வீடியோ போட்டிருப்பேன். முதல்வர் விஜய் அவர்கள் பேருந்து விட்டப்போ அந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இருந்ததுக்கு நான் ஆதரிச்சு அதுக்கு வீடியோவும் பண்ணிருக்கேன். அதே போல கர்நாடகால உங்கள் முதல்வர் விஜயோட ஜனநாயக மூவி போஸ்டரை கிழிச்சு அசிங்கப்படுத்தி எட்டி உதச்சல அசிங்கப்படுத்தினானுங்க. அது எங்க நாட்டின் சிஎம் முதல்வர் விஜய் நீங்க எப்ப அசிங்கப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். சோ நாங்க விஜய் எதிர்க்க வந்த ஆட்கள் இல்ல, இங்க நடக்கிற அரசியல் எதிர்க்க வந்த ஆட்கள். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு நபரை மட்டுமே டார்கெட் வச்சு பச்சையா அவதூறா பரப்புற ஆளுங்க நாங்க கிடையாது. சரியா? ரீசெண்டா கூட சட்டசபையில பாமக கட்சியை சார்ந்த சௌமியா அன்புமணி அவர்கள் எங்களோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனைக்காக அவங்க குரல் கொடுத்திருந்தாங்க. அதை ஆதரிச்சு எங்களுடைய என்டிகே இன்ஃபுளுசர்ஸ் பல பேரு அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க கட்சி வேற. ஆனா அவங்க கேட்டது இந்த நிலத்திற்கான உரிமையை பத்தி பேசினாங்கன்ட்டு நாங்க எல்லாரும் அதை ஆதரிச்சோம். அது மட்டும் கிடையாது, முந்தானத்து சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்தாங்க முதல்வர் விஜய். என்னது? அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடல முதல் பாடலா பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இதற்கு ஆதரவு கொடுத்து எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் விஜய்க்கு நன்றியை தெரிவிக்கிற விதமா ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய தமிழ் நிலத்திற்கான எங்கள் உரிமை, எங்கள் கொள்கை, இதற்கு ஆதரவாக எந்த ஒரு அரசு செயல்பட்டாலும் அதை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சீமான் அவர்களை வன்மத்தில் மட்டுமே டார்கெட் பண்ணியே வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவதூறுகளை பரப்பி கொண்டு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இதுலயே தெரிஞ்சுக்கலாம், நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் மக்களுக்காக உரிமைக்காக போராடுகிற கட்சி. உங்களை மாதிரி ஒரு தலைவனை பிடிக்கும்ன்றதுக்காக ஜால்ரா அடிக்கிற கட்சி கிடையாது. சரியா? உங்களுடைய மலிவான அரசியலை தான் நாங்க எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனா எங்களுடைய அரசியல் கொள்கை என்பது வலிமையானது. உங்களை போன்ற மலிவான அரசியலை நாங்க பண்ணலப்பா, வலிமையான அரசியலை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அந்த வீடியோல ஏதோ சொல்லி வச்சிருந்திய தமிழ் மொழியை பத்தி. என்னது? எங்கள் மொழி தமிழ் படிப்போம், எங்கள் இனம் வாழ. இன்னும் எவ்வளவு காலம் தான் நீங்க தமிழ் மொழின்னு அடிச்சுங்கன்னு எனக்கு தெரியல. மொழிங்கிறது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு எக்ஸ்பிளைன். இவரு சொல்றாரு தமிழ் மொழி தான் சிறந்த மொழியா, பாக்கி மொழியெல்லாம் கூமுட்ட மொழியா? சரி, தமிழோட தாய் மொழி தான் மூலதனோட மொழி. அதனால இந்தியா ஃபுல்லாவே மூலதனோட மொழி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல தமிழ்னு பெருமை பீத்திருக்காங்க. என் தமிழ் மொழியை பத்தி தப்பா பேசி வச்சிருக்கல, உங்க அப்பா கிட்ட இந்த வீடியோ காட்டிரு. மொத்த ஃபாலோவர்ஸ் சேர்த்து வை, மொத்தமா வந்து வாரிய தொட்டு போறேன். நானும் வருவேன் தனி ஒருவனாய் படைய